குட் மார்னிங் சார். ஓ அர்ஜுன், வா வா. என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி செக் பண்ணிருப்பாங்க. என்ன பண்றது, என்ன பெத்தவங்களே வந்தாலும் அப்படிதான். அது ஒன்றும் தப்பு இல்லை சார். அவங்க கடமையை தானே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமைக்கு அது ரொம்ப அவசியம். குட், யூ அண்டர்ஸ்டுட் மீ. ஓகே, தேங்க்யூ சார். சார், நீங்க வர சொன்னது? அர்ஜுன், நான் உன்னை இங்க வர சொன்னது என்னுடைய சொந்த விஷயமா தான். எனக்கு ஒரே மக, பேர் ரத்னம். உனக்கு அவ்வளவு தெரியுமா? இல்ல சார். அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாவே செல்லம் கொடுத்துட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. காலேஜில் படிக்கிற சில பசங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் அது என் பொண்ணுக்கும். அவ ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. சீக்கிரட்டா அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதுல அவளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இதுதான் லெட்டர். ஹாய் டாடி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஸ்ரீநகர் போறேன். ஜஸ்ட் ஃபார் சைட் சீயிங். திரும்பி வர 2-3 நாட்கள் ஆகும். டோன்ட் வரி அபவுட் மீ டாடி. இப்படிக்கு ரத்னா. இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியிருக்கேன். வேற என்ன செய்யறது? ஆனா நான் அப்செட் ஆனது இன்னைக்கு காலையில தான். எனக்கு ஒரு போன் வந்தது. தீவிரவாதிகள் கும்பலை சேர்ந்த ஒருத்தன் தான் என்கிட்ட பேசினது. என் மகளை அந்த கும்பல் தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா? அதை கொடுத்தாதான் அவளை விடுவாங்க. நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம்னு சொன்னாங்க. ஏன் சார் இதை நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலையா? என் அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸை வச்சு அவங்களோட மோதினா என் மகளோட உயிருக்கே சில சமயம் ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு நாளைக்கு பத்திரிகையில செய்தி வந்தா அதனால அவ வாழ்க்கையை பாதிக்கும். இன்னொரு பிரச்சனை, என்னோட அரசியல் அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. எதிர்கட்சிகளோட என்னுடைய கட்சியில தான் எதிரிகளே அதிகம். அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா கதையே மாத்திருவான். என் மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அர்ஜுன், will you please help me? நான் எப்படி சார்? அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு ரோடு வழியா போய் சேர முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா சுலபமா அங்க போய் சேரலாம். ஓஹோ, அப்படின்னா பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ், பட் 5 லட்சங்கிறது அதிகம் தான். போனா போட்டோம். ஏன் சார், பணத்தை கொடுத்தா மட்டும் உங்க பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம உங்ககிட்ட ஒப்படைப்பாங்கிறதுக்கு என்ன சார் உறுதி? அதை பார்த்தா முடியுமா? ரிஸ்க் தான். எப்படியும் செஞ்சுதான் ஆகணும். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னேன். நீதான் என் மகளையும் என் மானத்தையும் காப்பாற்ற. எனக்காக இதை செய்வியா?
மந்திரி ஜிகே உன்னை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பின ஆளு இவர்தான். நவ் யூ கேன் கோ. வெயிட், மந்திரி அவர் மகளை மட்டும் தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என் கூட இருந்ததுனால தான் இவங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தி மந்திரி எதுவுமே சொல்லியே. இவங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னா நானும் வரமாட்டேன். நோ, வேண்டாம். ஹலோ, பணத்தை கொடுத்துட்டு போ. பணத்தை கொடுத்தா மட்டும் எங்களை உயிரோட விடுதாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சரிதான், நான் உன்னை கொல்றதுனா நீ பணத்தை கொண்டு வரும்போது கொண்டு இருப்பேன். நாங்க எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். ஆ. எல்லாம் புது நோட்டா இருக்கு. கவர்மெண்ட் நோட் தானே? நீங்க போலீஸ் ஆபீசரா? இல்ல. ஏர்ஃபோர்ஸா? இல்ல. பின்ன நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உன்னை காப்பாத்திருக்கேன்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லு. இந்த மாதிரி பொண்ணுங்க பிறந்தா பெத்தவங்களுக்கு கஷ்டம்தான். வாட்? ரத்னா, இவங்கெல்லாம் யாரு? அது சார், இவங்கெல்லாம் உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் வந்தா தான் வருவேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ம்ஹும். என்ன பண்றது அர்ஜுன், எல்லாம் என் தலை எழுத்து. பேசாம வண்டியில போய் உட்காரு போ. அர்ஜுன், என்னோட இந்த சின்ன பரிசை நீ வாங்கிக்கணும். ஐயோ வேண்டாம் சார். அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்காக இல்ல, என்னோட சந்தோஷத்துக்காக வச்சுக்க.